அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. அந்த அம்மாக்கு முடி இங்க இருக்கு. முட்டிக்கு கீழ இவ்ளோ தடி 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. இவ்ளோ முடி இவ்ளோ தடிசா இருக்கு. 58 வயசு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி அது. கருவேப்பிலை வந்து முடிக்கு வந்து மிராக்கிள்ஸ் கொடுக்குமா. பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிம்பாரு ஹேருக்கு. வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வயசு 26. சரிங்களா? கூட வராங்க. அம்மா வந்து ஒரு 55 58 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றா இந்த மாதிரி முடி கொட்டுது. எல்லாமே பார்த்தாச்சு, பேசியாச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியாச்சு செஞ்சாச்சு. அந்த அம்மா பொண்ணு எந்திக்கும் போது அம்மா எந்திக்கிறாங்க. அந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாக்கு முடி இங்க இருக்கு. முட்டிக்கு கீழ இவ்ளோ தடி 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. நான் உன்னை திருப்பி உட்கார வச்சு உங்க பொண்ணு தானமா, உங்களோட ஜீன் கொஞ்சம் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி கொட்ட ஆரம்பிச்சு? அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்கறேன் என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும். சரியா? டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்துக்கிறத டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க அவங்க. என் பிள்ளைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டேன் டாக்டர், நான் சாப்பிடுறேன், சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்ல தெரியல அதான்ட்டு. ஆனா இவ்வளவு முடி இருக்கு அவங்களுக்கு. வெறும் கருவேப்பிலை தான். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளவு முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாச தொளிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிடுறது, 2 பழம் எடுத்து சாப்பிடுறது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலயே இவ்வளவு பெரிய ஆமா, இவ்வளவு முடி இவ்வளவு தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி அது. ஒரு முடி கூட வெள்ள முடியல எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா, இப்பதான் இவ்வளவு முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா, அப்போ இன்னொரு நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் பேசினேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிடலாம்னா, கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் 10 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது ரத்தம் ஊராயிர ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்டர் பண்ணது போல. அதனால கருவேப்பிலை ஜூஸா அடிச்சு யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார், நேச்சுரோபதி டாக்டர் சொல்லும்போது சொன்னார். ஸோ நீங்க உங்க பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ஜூஸா மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 இலையை பச்சையா சாப்பிட சொல்லுங்க, ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால என்ன பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே, நீங்க கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஒரு வேளை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், உணவுல வந்து ஒரு சின்ன கருவேப்பிலையே இவ்வளவு சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான், அப்ப நம்ம உணவுல எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணா முடி நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால கீரை வகைகள், கருவேப்பிலை எல்லாருக்கும் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணிடுவேன். அந்த ப்ரொவைட் இந்த குவான்டிட்டி தான், ஒரு நாளைக்கு 10 இருந்து ஒரு 10 எல்லாம் மேக்ஸிமம். உங்க தட்டுல வந்து அது தூக்கி ஓரமா வைக்காதீங்க, சிம்பிள். உங்க தட்டுல வந்துச்சுன்னா ஓரமா வைக்காதீங்க, சாப்பிட்டுருங்க அந்த கருவேப்பிலையை அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, அதாவது சாம்பார் இருக்கும் எல்லாமே எடுத்து வைப்போம்ல, பருப்புல போட்டாங்க எடுத்து வைப்போம், அது எல்லாத்தையும் சாப்பிடுச்சு தக்காளி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொமோகிரானட் ஃப்ரூட்ஸ்ல வந்து மாதுளை தாராளமா சாப்பிடலாம், நெல்லிக்காய். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரை வகைகள் சொல்லிட்டேன், நட்ஸ், எல்லா நட்ஸையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நட்ஸ், ஒரு நாளைக்கு 5 பாதாம் சாப்பிடுங்க, ஒரு நாள் 2 வால்நட் சாப்பிடுங்க. ஸோ ஒவ்வொரு நட்டையும் ஒவ்வொரு நாள் சாப்பிடுங்க, ரொட்டீன்ல வச்சுக்கோங்க நீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆரோக்கியமா ஃபாலோ பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. இதை நீங்க வருடக்கணக்கா பண்ணிட்டே இருக்கு. ஓகே, ஹெல்த்தியான ஹேபிட்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடும். நீங்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண கண்டிப்பா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுவே ஒரு மருந்து தானே, உணவே மருந்து. அப்ப இதை நீங்க மருந்தா சாப்பிடும்போது மருந்து கூட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் உடம்புல. ஸோ டெஃபினட்டா சேஞ்சஸ் நிறைய பேருக்கு இருக்கு.